ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பாங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 49-50. ஸ்லோகம் 49. பிரதாய மிருத்யவே புத்ரான் மோச்சயே கிருபணாம் ஹிமாம் சுதாமே யதி ஜாயேரன் மிருத்யுர்வா ந மிரும்யேத சேத். 50. விபர்யயோ வா கிம் ந ஸ்யாத் கதிர் தாதுர் துரத்யயா உபஸ்திதோ நிவர்த்தேத நிவ்ருத்தக புனராபதேத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிரதாய கொடுப்பதாக உறுதி செய்து, மிருத்யவே தேவகிக்கு மரணஸ்வரூபமாக விளங்கிய கம்சனிடம், புத்ரான் என் மகன்களை, மோச்சையே உடனடியாக வரப்போகும் ஆபத்திலிருந்து அவளை நான் விடுவிக்கிறேன். கிருப்பணாம் குற்றமற்ற, இமாம் தேவகி, சுதா மகன்கள், மே எனது, எதி எவ்வகையிலும், ஜாயேரன் பிறக்க வேண்டும், மிருத்யு கம்சன், வா அல்லது நா இல்லை, மிருத்யேத மடிய வேண்டும், சேத் என்றால் விபர்யய நேரெதிரான, வா அல்லது கிம் என்ன, நா இல்லை, சியாத் அது நடக்கக்கூடும், கதி அசைவு, தாது விதியின், துரத்யயா புரிந்து கொள்ள மிக கடினமான, உபஸ்தித தற்பொழுது அடையப்படுவதை, நிவர்த்தேத நிறுத்திவிடக்கூடும், நிவிருத்த தேவகியின் மரணத்தை தடுத்து, புனக ஆபதேத் எதிர்காலத்தில் மீண்டும் அது நிகழக்கூடும். டிரான்ஸ்லேஷன். வசுதேவர் இவ்வாறு கருதினார். மரணஸ்வரூபமான கம்சனிடம் என்னுடைய மகன்களையெல்லாம் ஒப்படைப்பதாக கூறி தேவகியின் உயிரை நான் காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை என் மகன்கள் பிறப்பதற்கு முன்பே கம்சன் இறந்துவிடலாம், அல்லது என் மகனின் கரங்களால் அவன் மடிய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் என் மகன்களுள் ஒருவன் அவனை கொன்றுவிடக்கூடும். இப்போதைக்கு என் மகன்களை கம்சனிடம் ஒப்படைப்பதாக நான் வாக்குறுதி செய்ய வேண்டும். இதனால் கம்சன் இந்த திடீர் ஆபத்தை, அதாவது தேவகியை கொல்வதை கைவிடுவான். மேலும் காலப்போக்கில் கம்சன் இறந்து விடுவானானால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். வசுதேவர் தன் மகன்களை கம்சனிடம் ஒப்படைப்பதாக வாக்களிப்பதன் மூலம் தேவகியின் உயிரை காப்பாற்ற விரும்பினார். ஒருவேளை எதிர்காலத்தில் கம்சன் இறந்துவிடலாம், அல்லது நான் மகன்களை பெறாமலேயே இருந்துவிடலாம். ஒருவேளை ஒரு மகன் பிறந்து அவனை கம்சனிடம் நான் ஒப்படைத்தாலும் அவனது கரங்களாலேயே கம்சன் மரணமடையலாம். ஏனென்றால் விதிப்பயனால் எதுவுமே எப்படியெல்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. எப்படியெல்லாம் வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. விதி எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் என்று வசுதேவர் எண்ணினார். எனவே உடனடியாக நிகழப்போகும் மரண ஆபத்திலிருந்து தேவகியை காப்பாற்றுவதற்காக தன் மகன்களை கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக வாக்களிப்பது என்று வசுதேவர் முடிவு செய்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 49-50 ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இவ்வாறு நிறைவடைந்தது.